புதிதாக பிறந்த பச்சை குழந்தைகளுக்கு ஒரு வயசு வரைக்கும் என்னென்ன பண்ண வாங்க பார்த்துடுவோம். நான் உங்கள் குழந்தைகள் நல மருத்துவர் ஜெயக்குமார். குழந்தை பிறந்த உடனே கண்டிப்பாக சீம்பால் கண்டிப்பா கொடுக்கணும். ஏன்னா அதுதான் குழந்தைக்கு நம்ம கொடுக்கிற முதல் தடுப்பூசி. அதை பீச்சு வெளியில விடுறது கொடுக்காம இருக்கிறது ரொம்ப தப்பு. பிறந்து முதல் 6 மாசம் வரை தாய்ப்பால் மட்டும் கொடுக்கணும். தாய்ப்பாலோட சேர்த்து வீட்டு உணவுல இருந்து 6 மாசத்துல இருந்து 2 வயசு இல்ல 3 வயசு வரையும் கொடுக்கலாம். அடுத்து என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா, சீம்பால் கொடுக்கறதுக்கு முன்னாடி வாயில சக்கரை போடுறது, வேற ஏதாவது பால் கொடுக்கறது, தேனை கரைச்சி ஊத்துறது, வேற ஏதாவது நாட்டு வைத்தியம் பண்றது, அந்த மாதிரி எதுவும் பிறந்த குழந்தைங்களுக்கு கொடுக்க கூடாது. குளிக்க வைக்கும் போது மசாஜ் பண்றங்கிற பேர்ல கை காலம் முறுக்கிறது, காலம் முறுக்கிறது, மூக்கு நீவி விடுறது, காதை நீவி விடுறது, வாயோட வாய் வச்சு ஊத்துறது, அந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் எதுவும் பண்ணக்கூடாது. தொப்புள்ள சாம்பிராணி போடுறது, வேற ஏதாவது சாணியை போடுறது, மண் அள்ளி தடவுறது, இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் பண்ணக்கூடாது. குளிக்க வைக்கும் போது பெண் குழந்தைகளுக்கு மார்பு பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மார்பு வச்சு பால் எடுக்குன்னு சொல்லிட்டு அழுத்தி செய்யக்கூடாது. அதே மாதிரி பெண் குழந்தைகளுக்கு பிறப்புறுப்புல இருந்து ரத்தமாவோ இல்ல ஒரு சளி மாதிரியோ அது வித்ராவல் ப்ளீடிங் சொல்லுவோம். இது பெண் குழந்தைக்கு நார்மல் தான். 3 to 5 daysல செட்டில் ஆகிடும். திரும்ப குளிக்க வைக்கும் போது குழந்தைகளுக்கு காதுல எண்ணெய் விடுறது, மூக்குல எண்ணெய் விடுறது, கண்ணுல எண்ணெய் விடுறது, வாயில ஊத்துறது, அந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் எதுவும் பண்ணக்கூடாது. தண்ணி மிதமான தண்ணியில குளிக்க வைக்கணும். அதை விட்டுட்டு கொதிக்க ஊத்தி குழந்தை உடம்பு புண்ணாகிற அளவுக்கு தண்ணி ஊத்துன்னு அவசியம். தண்ணி சுட வச்சு ஆற வச்சு குளிக்க வச்சீங்கன்னா போதும். சில குழந்தைங்க டெய்லி மோஷன் போவோம். சில குழந்தைங்க 1 or 2 days விட்டு கூட போவாங்க. அதை பத்தி ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். மோஷன் போகலன்னு சொல்லிட்டு ஆசன வாயில நெருப்பு குச்சி வைக்கிறது, வெத்தலை காம்பு வைக்கிறது, தீக்குச்சி வைக்கிறது, இந்த மாதிரி பழக்க வழக்கம் பண்ணக்கூடாது. சோ இதை கேட்டுட்டு இருக்க பாட்டிமார்கள் நினைப்பாங்க, இதெல்லாம் பண்ணிதான் நான் உங்களை வளர்த்தோம், இப்ப என்ன அதிசயமா சொல்றீங்கன்னு சொல்லிட்டு. பட் அந்த காலகட்டத்திலாம் ஒரு வீட்டுல குறைஞ்சது 2 குழந்தைங்க இருப்பாங்க. மேக்சிமம் 5 to 7 குழந்தைங்க வரைக்கும் இருக்காங்க. இப்பெல்லாம் ஒரு வீட்டுல ஒரு குழந்தை எடுத்து வளர்க்கறது ரொம்ப கஷ்டமான காரியம் ஆயிடுச்சு. அதனால பிறந்த ஒரு குழந்தைய நல்ல முறையில வளர்த்து நல்லா பாத்துக்கும். நன்றி, வணக்கம். உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது.